हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोकम नंबर 3 पेज नंबर 7 எல்லாரும் சேர்ந்து यस्यैव स्फुरणं सदात्महमसत् कल्पार्थगं भासते साक्षात्तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रितान् यत्साक्षात्करणाद् भवेन पुनरावृद्धिर्भवान् भोनिधौ तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये। இந்த மூணாவது ஸ்லோகத்தில் வந்து மகா வாக்கிய அர்த்தக அதை வந்து சங்கரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மகா வாக்கியம் அப்படின்னா என்ன? மகா வாக்கியம் பார்த்துட்டுருக்கோம். அது துவம் அசி. அப்போ தத் அப்படிங்கிற வார்த்தை வந்து பரமாத்மாவை இண்டிகேட் பண்ணுறது. துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜீவாத்மாவை இண்டிகேட் பண்ணுறது. அசி அப்படிங்கிறது அது ரெண்டுத்தோட ஐக்கியத்தை இண்டிகேட் பண்ணுறது. இப்போ மகா வாக்கியார்த்த வந்து ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம். இப்போ தத் பதார்த்த அப்படின்னு சொல்கிறோம். பரமாத்மாவை தத் பதார்த்தன்னு சொல்கிறோம், ஜீவாத்மாவை துவம் பதார்த்தன்னு சொல்கிறோம். இப்போ பரமாத்மாவை பற்றி லாஸ்ட் கிளாஸில் வந்து நாம் அனலைஸ் பண்ணினோம் இல்லையா? என்னன்னு பார்த்தோம்? பரமாத்மா தான் ஜகத் காரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பரமாத்மா தான் இந்த ஹோல் கிரியேஷனோட எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை வந்து இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பரமாத்மா பற்றி பார்த்த எந்த கருத்தை இப்போ நம்ம சொல்லணும்? அப்போது பரமாத்மாவை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா ஹோல் கிரியேஷனுக்கு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து பரமாத்மா. இப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸை வியாபிச்சு இருக்கிற இருப்பு வந்து பரமாத்மா. அதுதான் சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத். சாந்தோக்கிய உபனிஷத் வந்து பரமாத்மாவை வந்து எக்ஸிஸ்டன்ஸாகவே டிஃபைன் பண்ணுறது. பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன? லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் 5 பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. கான்ஷியஸ்னஸ் நிறைய வாட்டி சொல்லிட்டோம், அதனால இன்னும் ஒரே வாட்டி எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி மட்டும் சொல்லிடலாம். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த வேர்ல்டோட பார்ட்டோ
ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு டிஸ்டிங்க்டான என்டிட்டி, இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது, இந்த வேர்ல்டு முழுக்க வியாபித்து இந்த வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட பவுண்ட்ரியோட லிமிட்டட் இல்லை, அது ஆல் பர்வேடிங். இப்போ இந்த வேர்ல்டே லயம் ஆனாலும் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவ் ஆகும். அப்போ அந்த இருப்பு வந்து இருந்துட்டே இருக்கும். வேர்ல்டு இல்லாமல் அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. எப்படி கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெட் பாடி மூலமாக நம்மளால் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி வந்து மீடியம் இல்லாமல் எக்ஸிஸ்டன்ஸையும் நம்மளால் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஏதான் அந்த மாதிரிலாம் டவுட் நம்மளுக்கு வந்ததுன்னா உடனே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற சோர்ஸ் என்னது, லைட்டு. லைட்டை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். லைட்டு வந்து எந்த ஆப்ஜெக்டும் இல்லாமல் லைட்டை மட்டும் நம்மளால் தனியாக அப்ரிஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. இப்போ கையில் வந்து லைட்டு விழுறதுங்கிறது எப்படி தெரியுறது, கைங்கிற மீடியம் இருக்கிறதுனால தான் அது வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது. இப்போ பர்டிகுலர் அந்த பிளேஸ்லேருந்து கையை எடுத்துட்டா லைட் இருக்கா இல்லையா, லைட் இருக்குது. ஆனால் என்னால் லைட்டை மட்டும் தனியாக அப்ரிஷியேட் பண்ண முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அது மாதிரி பரமாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு. அதனால் பரமாத்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ நம்ம வேர்ல்டை எடுத்துக்கணும். வேர்ல்டு ஆஸ் அ ஹோல் எடுத்துன்ட்டு இப்போ என்ன பண்ணணும், வேர்ல்டு பார்ட்டை மட்டும் அதுலேருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா என்ன பேலன்ஸ் இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். ஃபிசிக்கலாக நம்மளால் பிரிக்க முடியுமா, ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. இப்போ இந்த மிக்சிலாம் வந்திருக்கே, ஜூஸ் மட்டும் தனியாக, அந்த சக்கை மட்டும் தனியாக, அந்த மாதிரிலாம் வந்து ஃபிசிக்கலாக பிரித்து பார்க்க முடியுமானா ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இன்டலெக்சுவலாக இதை நாம் பிரித்து பார்க்கணும். இப்போ ஹோல் வேர்ல்டு எடுத்துன்ட்டு அதில் வந்து வேர்ல்டு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டன்ஸை மட்டும் ரீடெயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் என்னது, பாக தியாக லக்ஷணம். வெரி குட். எப்படி வந்து எந்த ஆப்ஜெக்டோடையும் மிக்ஸ் ஆகாத சன்லைட்டை ஆர் லைட்டை வந்து நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதா இல்லையா, சன்லைட் இருக்குதுன்னு தெரியறதே. ஆப்ஜெக்டே இல்லைனாலும் சன்லைட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதா இல்லையா. அதே மாதிரி வேதாந்தம் சொல்கிறது, நீ வந்து எந்த ஆப்ஜெக்டோட மிக்சரும் இல்லாமல் பியோர் எக்ஸிஸ்டன்ஸை நீ வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஏற்படணும்னா அதுக்கு தான் உபனிஷத் சொல்கிறது, உனக்கு சூக்ஷ்ம புத்தி வந்து தேவை அப்படின்னு சொல்கிறது. ஒரு சூக்ஷ்ம புத்தினால தான் சூக்ஷ்ம விஷயத்தை வந்து கிரகிக்க முடியும். ரூபமே இல்லாத எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற அந்த இருப்பை வந்து எந்த நாம ரூபமும் அசோசியேட் ஆகாத அந்த இருப்பை வந்து நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அது மாதிரி இப்போ ஜீவாத்மாவை நாம் எடுத்துக்கலாம். ஜீவாத்மா என்ன பண்ணுறது, இப்போ வந்து எல்லா தேகத்திலையும் பர்வேடு பண்ணுற கான்ஷியஸ்னஸுக்கும் எந்த ரூபமும் கிடையாது. கரெக்டாக, ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது, அது என்ன பண்ணுறது, எல்லா தேகத்தையும் அது வியாபிச்சு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த பாடியோடு மிக்ஸ் ஆகாத பியூர் கான்ஷியஸ்னஸை மட்டும் பிரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இப்போ ஈக்குவேஷனோட ஒரு சைடில் என்ன இருக்குது, அரூபமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் அரூபமாக இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து
தத்பத லக்ஷ்யார்த்தம். கான்ஷியஸ்னஸ் வந்து துவம்பத லக்ஷ்யார்த்தம். ஃபார்ம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பக்கத்தில், ஃபார்ம்லெஸ் கான்ஷியஸ்னஸ் இன்னொரு பக்கத்தில். இப்போ ஃபார்ம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸும் ஃபார்ம்லெஸ் கான்ஷியஸ்னஸும் ஐடென்டிக்கல் அப்படின்னு வந்து எது சொல்கிறது? மகா வாக்கியம் சொல்கிறது, உபனிஷத் வந்து சொல்கிறது. இப்போ நிராகார சைத்தன்யமும் நிராகார சத்தாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம கன்சீவ் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பஞ்சபூத மெடிடேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு பிருத்திவியில் ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்து தானே பழக்கம் இல்லையா? அப்போ ஆப்ஜெக்ட்ஸோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்கே போனோம்? ஜலம். நேற்றுக்கு தானேப்பா குரூப்பாக பிரித்தோம். பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாஷா. அக்னி டீம் கவலையே படாதீங்க, உங்களை நாங்கள் மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அக்னி, வாயு, ஆகாஷா. அப்போ ஆகாஷா மெடிடேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சூக்ஷ்ம புத்தி வந்து டெவலப் ஆகும். இப்போது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த சூக்ஷ்ம புத்தி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலி நம்ம வந்து அதை ரெக்கக்னைஸும் பண்ணுறோம். ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால தான் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். இல்லைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்? இருப்பை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால தானே ஒரு விஷயம் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியறது இல்லையா? அப்போ மைக் இருக்குது, புக் இருக்குது, நான் இருக்கேன், நீ இருக்க, எப்படி சொல்கிறோம்? எல்லாம் நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால தான் அதை சொல்கிறோம். ஆனால் ஆப்ஜெக்டோட எக்ஸிஸ்டன்ஸை வச்சு சொல்கிறோம். ஒரு மீடியம் இருக்கிறதுனால நம்மளால் வந்து அதை சொல்ல முடியாது. இப்போ மீடியம் இல்லைன்னா நம்மளால் வந்து அதை வந்து சொல்லவே முடியாது. அது மாதிரி பாடி, மைண்டு, சென்ஸ், ஆர்கன்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் சேத்தனமாக இருக்கிறத வச்சு என்ன சொல்கிறேன்? நான் வந்து கான்ஷியஸ்னஸை அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு எக்ஸிஸ்டன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறேனோ அதே மாதிரி பாடி, மைண்டு, சென்ஸ், ஆர்கன்ஸ்லாம் சென்ஷியண்ட்டாக இருக்கிறத வச்சு கான்ஷியஸ்னஸை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ வேர்ல்டையும் பாடியையும் வந்து நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? பியோர் எக்ஸிஸ்டன்ஸும் பியோர் கான்ஷியஸ்னஸும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த வேர்ல்டே போனாலும் இந்த பாடியே போனாலும் எக்ஸிஸ்டன்ஸும் கண்டினியூ ஆகும், கான்ஷியஸ்னஸும் கண்டினியூ ஆகும். இப்போ கேள்வியே பியோர் எக்ஸிஸ்டன்ஸையும் பியோர் கான்ஷியஸ்னஸையும் எந்த மீடியமும் இல்லாமல், எந்த மீடியத்தோட ஹெல்ப்பும் இல்லாமல் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது? இப்போ வேர்ல்டோட அசோசியேட் பண்ணி எக்ஸிஸ்டன்ஸை என்னால் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியுது. பாடியோட அசோசியேட் பண்ணி கான்ஷியஸ்னஸை என்னால் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியுது. ஒன்ஸ் ஆப்ஜெக்டும் பாடியும் போயிடுத்து, ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பியோர் சத்து சித்து இருக்குல்ல, அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது? சாஸ்திரம் சொல்கிறது, ஒரு நாளைக்கும் முன்னால் பியோர் சத்து சித்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்? ஏன்னா நீ தான் அது அப்படின்னு சொல்கிறது. அந்த பியோர் சச்சித் அதுதான் சப்ஜெக்ட், அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறது. அதனால அது ஒரு நாளைக்கும் உனக்கு ஆப்ஜெக்டாக அவைலபிளாகவே இருக்காது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்டாக இருந்தால் தான் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அது எப்போவுமே ஆல் த டைம் எப்படி அவைலபிளாக இருக்குது? சப்ஜெக்டாக அவைலபிளாக இருக்கிறதுனால அதை மட்டும் தனியாக என்னால் எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் தான் அது அப்படின்னு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ தத்து துவம் அசி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
இந்த ஐடென்டிட்டியை மகா வாக்கியம் மூலமாக உபனிஷத் வந்து ரிவீல் பண்ணுறது அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எஸ் எய்வ ஸ்புரணம், எஸ்யன பரமாத்மா தத் பதார்த்தஸ்ய. பரமாத்மா ஸ்புரணம், பரமாத்மா வந்து இந்த வேர்ல்டில் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறார்? இருப்பா தன்னை வெளிப்படுத்துகிறார். சதாத்மகம், எக்ஸிஸ்டன்ஸாக பரமாத்மா தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் எக்ஸிஸ்டன்ஸ் ரூபமாக பரமாத்மா தன்னை வெளிப்படுத்திக்கிறார். இப்போ ஈஸ்னஸாக எல்லாத்துலேயும் பரமாத்மா இருக்கார். இப்போ மைக் இஸ், பென் இஸ், கேமரா இஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இஸ் பார்ட் யாரோடது? பரமாத்மாவோடது இல்லையா? அந்த ரூபம் இல்லாத எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற ஈஸ்னஸ் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா எங்கே அவைலபிளா அப்படின்னா அசத் கல்பார்த்தகம். அந்த சத்து இருக்கே அது எல்லா பதார்த்தங்கள்லையும் மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வெளிப்படுறது. கல்பார்த்தகம் இருக்கு இல்லையா? அர்த்த அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். பதார்த்த ஆப்ஜெக்ட், கம்னா மேனிஃபெஸ்ட் ஆகிறது. என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா இது? அசத் கல்ப. அசத் கல்ப அப்படின்னா மித்யா அப்படின்னு அர்த்தம். அன்ரியல் ஆப்ஜெக்ட். ஒரு அன்ரியல் விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மித்யா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நான் எக்ஸிஸ்டன்ட் கிடையாது, ஆனால் ஆஸ் குட் ஆஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். இல்லாதது மாதிரி, இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆனால் இல்லாதது மாதிரி. கல்ப அப்படின்னா ஆஸ் குட் ஆஸ் அப்படின்னு அர்த்தம். அசத்துனா இல்லாத. இப்போ வந்து ஃபேக் கரன்சி நம்ம கையில் இருந்ததுன்னா கரன்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஆஸ் குட் ஆஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் தான். ஏன்னா அதை என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இல்லாததுக்கு சமம் தானே. கையில் ஒரு கள்ள நோட்டு இருந்ததுன்னா அது இல்லாததுக்கு சமம். இப்போ அசத் கல்பனை இல்லாதது மாதிரி, மித்யா. இப்போ அசத் கல்ப அப்படின்னா மித்யா பதார்த்த. இப்போ மித்யா பதார்த்தம்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் என்னது? மித்யா பதார்த்தம் தான். அந்த மித்யா பதார்த்தத்தில் பரமாத்மா ஈஸ்னஸா மேனிஃபெஸ்ட் ஆகிறார், இருப்பா தன்னை வெளிப்படுத்திக்கிறார். இப்போ வந்து கயிறு பாம்பு இருக்குல்ல, பாம்பு எனக்கு தெரியறது, கயிறில் பாம்பு தெரியறது அப்படின்னு சொன்னால் அந்த பாம்புக்கு எது எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறது? கயிறு தான். கயிறோட ஈஸ்னஸ் தான் பாம்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லையா? கயிறோட ஈஸ்னஸ் பாம்பில் வெளிப்படுறது. அது மாதிரி பரமாத்மா இந்த ஹோல் மித்யா வேர்ல்டில் ஈஸ்னஸாக தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறார். யஹ ஸ்புரணம் சதாத்மகம் அப்படின்னா பரமாத்மனஹ சதாத்மகம் ஸ்புரணம். சதாத்மகம்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார்மில் அப்படின்னு அர்த்தம். இருப்பா. அசத்கல்பார்த்தகம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும். ஸ்புரணம்னா வெளிப்படுத்திக்கிறார். பாசத்தே சொல்லுவோம் இல்லையா? இப்போ எல்லாராலையும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதா இல்லையா? எல்லாருக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கிறது தெரியறதா இல்லையா? அப்போ பகவான் என்ன பண்ணுறார்? பரமாத்மா ஈஸ்னஸாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறார். இப்போது சன்லைட்டை நம்ம எல்லாராலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதா இல்லையா? எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் விழற சன்லைட்டை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அந்த சன்லைட்டை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து உங்களோட ஃபேஸை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பார்க்குறேன்? ஆக்சுவலி ஃபேஸ் ப்ளஸ் லைட் பார்க்குறேன் இல்லையா? மைக்கு பார்க்குறேன்னா மைக்கு ப்ளஸ் லைட்டை பார்க்குறேன். அப்போ மைக்கு ப்ளஸ் மைக்கு முழுக்க வியாபிச்சிருக்கிற லைட்டு அதுதான் நான் வந்து பார்க்குறேன். அது மாதிரி வேதாந்தம் சொல்கிறது. இப்போ சேர் இருக்குது, டெஸ்க் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு நீ சொன்னேன்னா ஒரு ஃபார்மோடு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அது முழுக்க வியாபிச்சிருக்கிற
ஃபார்ம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதையும் சேர்த்து தான் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதை வந்து சூக்ஷ்ம புத்தியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸை நான் தனியாக அதை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? பியோர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? இல்லையா? ஆப்ஜெக்டோட மிக்ஸ் ஆகி இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸு தான் நாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பியோர் எக்ஸிஸ்டன்ஸை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம ரூப ரஹித சத்தாவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உபனிஷத் சொல்கிறது சாக்ஷாத் தத்துவமசி அப்படின்னு சொல்கிறது. அந்த பியோர் இருப்பு இருக்கே அதை ஒரு நாளும் உன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நீ. இப்போ அதுதான் நீ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? நம்ம பாடி மைண்டை ட்ராப் பண்ணிவிட்டு கான்ஷியஸ்னஸை மட்டும் நாம் வந்து எடுத்துக்கணும். துவம்பத லட்சியார்த்தத்தை நாம் வந்து எடுத்துக்கணும். இப்போ மைண்டு அப்படின்னு சொன்னால் மைண்டு நாம ரூப ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா? தாட் அப்படின்னு சொன்னால் தாட் நாம ரூப ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால் வெறும் கான்ஷியஸ்னஸை மட்டும் நாம் எடுத்துக்கணும். அப்போ தாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர், எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுற அந்த சாட்சி தத்துவத்தை வந்து நாம் எடுத்துக்கணும். அப்போ கான்ஷியஸ்னஸ் ஆகிய நான் தான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கேன். சாட்சி சைத்தன்யம் ஜீவாத்மா அகம் இல்லையா? இப்போ சாட்சி சைத்தன்யம் ஜீவாத்மா ஏவ சுத்த சத்தா ரூப பரமாத்மா அஸ்மி. கரெக்டா? ஜீவாத்மாவே பரமாத்மா. இதுதான் அகம் பிரம்ம அஸ்மி. அப்போ டீச்சர் வந்து தது துவம் அசி அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்டும் வந்து எஸ் 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 அப்படி சொல்லிவிட்டு தது துவம் அசின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வந்து இந்த நாமரூபம் இல்லாத எக்ஸிஸ்டன்ஸ், நாமரூபம் இல்லாத கான்ஷியஸ்னஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட கொஸ்டின் எப்படி இருக்கணும்? அதை நான் என்னவா இருக்கும்னு நினச்சிண்டு புரிஞ்சுக்கிறது, இப்படியெல்லாம் நம்மளுக்கு டவுட் வரும். இப்படி தனியாக புரிஞ்சுக்கோ சொல்கிறா. ஸோ என்ன, எப்படி நான் அதை கன்சீவ் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வியை ராங் அப்படின்னு அர்த்தம். நீ எதுவாகவும் நினச்சிண்டு அதை புரிஞ்சுக்க முடியாது. நினச்சிண்ட அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிடுறது? அது ஆப்ஜெக்டாக அது ஆகிடுறது. இப்போ கன்சீவே என்னால் பண்ண முடியல அது அப்படின்னா பெட்டர் டு நாட் கன்சீவ். ஏன்னா அதை கன்சீவ் பண்ண முடியாது. இப்போ இருந்தாலும் இதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து என்ன எக்ஸாம்பிள் சாஸ்திரம் சொல்கிறது? சுத்த சத் சித்துக்கு ரொம்ப க்ளோஸாக எக்ஸாம்பிள் வந்து சாஸ்திரம் கொடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆகாஷம். ஆகாஷம் வந்து சுத்த எக்ஸிஸ்டன்ஸுக்கும் சுத்த கான்ஷியஸ்னஸுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து சுத்த எக்ஸிஸ்டன்ஸ் சுத்த கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஆகாஷம் இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காளே அது டீப் ஸ்லீப் ஸ்டேட், சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தாவில் நான் என்னவா இருக்கேன்? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கேன். அதனால் என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்காந்து ஆகாசத்தை பற்றி யோசித்து பார்க்கணும். தூங்கலாம் சொல்ல மாட்டேன் அவங்க. அப்புறம் யோசிக்கணும்னு தூங்கிட்டா எப்படி யோசிக்க முடியும்? அதனால் டீப் ஸ்லீப் ஸ்டேட் பற்றி யோசிக்கணும். அதுக்கு டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம முழிச்சுண்டிருந்து தூக்கத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இந்த கனவு இருக்குல்ல, இந்த கனவையும் யோசித்து பார்க்கணும். டீப் ஸ்லீப்பையும் யோசித்து பார்க்கணும். ஆகாசத்தையும் வந்து யோசித்து பார்க்கணும். இப்போ யாருமே பக்கத்துலலாம் நமக்கு பக்கத்தில் இல்லை, போர் அடிக்கிறதுனா என்ன பண்ணணும்? உடனே நம்ம ஆகாசத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டீச்சர் வந்து சொல்கிறா, தது
துவம் அசி சாக்ஷாத் போதயதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ தத்து துவம் அசி இருக்கு இல்லையா, அது வந்து செகண்ட் சென்டென்ஸில் யஹ சாக்ஷாத் போதயதி அப்படின்னு வரும் ஸ்லோகத்தில். அப்போ வந்து என்னவா பண்ணுறாரா இந்த டீச்சர், டைரக்டாக பரமாத்மாவை ரிவீல் பண்ணுறார் அப்படின்னு சங்கரர் வந்து சொல்கிறார். சாக்ஷாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது ரொம்ப இந்த சாக்ஷாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து டெக்னிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இருக்குது. இப்போ பொதுவாக நாம் வந்து ஆர்டினரியாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அதை பற்றி எங்கே ஏதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். வார்த்தைகள் மூலமாகவோ இல்லைனா படிக்கிறது மூலமாகவோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்டைரக்டாக நாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் என்னது? பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சொன்னால், மஞ்சக்குடி இப்படி இருக்கும், மஞ்சக்குடி அப்படி இருக்கும், மஞ்சக்குடி ரூமு இப்படி இருக்கும், வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் சொன்னாலா? வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி தான் இருக்குது, அதில் நோ டவுட்டு. பட் சொன்னா எப்போது 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து சொன்னான், ஃபோட்டோலாம் காமிச்சு நம்மளுக்கு வந்து சொன்னான். அப்போ அந்த மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம்ல. அது என்ன ஞானம் அப்படின்னா பரோக்ஷ ஞானம். இல்லைன்னா இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு பில்கிரிமேஜ் டூர் போனோன்னா என்ன பண்ணுவோம், புக்கெல்லாம் படித்து அந்த ஊர் எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இந்த கோவிலில் இது விசேஷம், அந்த கோவிலில் அது விசேஷம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுப்போம். ஆனால் அங்கே டைரெக்டாக நம்ம போனால் தான் அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் இல்லையா? அந்த அனுபவ நாலெட்ஜாக அப்போ தான் வந்து அது கன்வெர்ட் ஆகும். நேரிடை அனுபவமாக அது அப்போ தான் கன்வெர்ட் ஆகிறது. அந்த நேரிடை அனுபவ அறிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். இப்போ பொதுவாக வந்து வேர்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் நாலேஜை கொடுக்கும். அதுக்கப்புறம் நாம் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸை போய் நாம் வந்து அடைவோம். இப்போ வந்து பொங்கல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொங்கலே எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு பண்ண தெரியும், பண்ண தெரியாது அப்படின்னு இருந்ததுன்னா என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓ பொங்கலுக்கு இதெல்லாம் தேவை, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அப்போ பொங்கல் நான் பண்ணுற வரைக்கும் அது எனக்கு பரோக்ஷ ஞானம். அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் டைரெக்டாக நானே பண்ணி அதை வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு வந்து கிடச்சி விட்றது. இது மாதிரி தான் நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இப்படி தான் கற்றுக்குறோம். முதல்ல ஒரு இன்டைரக்ட் நாலெட்ஜு, அதுக்கப்புறம் நாம் ஏதோ எஃபர்ட்டெல்லாம் போட்டு டைரெக்டாக அந்த அனுபவ அறிவை நாம் வந்து அடையிறோம். எக்ஸ்பீரியன்ஷியல் நாலெட்ஜாக அந்த புக் நாலெட்ஜை வந்து நாம் கன்வெர்ட் பண்ணுவோம். நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வேதாந்தா நாலெட்ஜும் கூட போல் இருக்குது அப்படின்னு நாம் வந்து நினச்சிட்டுருவோம். ஸோ கிளாஸ் வரோமா, டீச்சர் வந்து ஏதோ சொல்கிறாளா, நாமளும் அதை வந்து சுஷுப்தி அவஸ்தாலேருந்து கேட்குறோமா, ஏதோ சொல்கிறா நாம் கேட்குறோம். கைண்ட் ஆஃப் புக் நாலேஜ் மாதிரி தானே. நான் புக்கில் படிக்கிறதுக்கு பதிலாக டீச்சர் சொல்கிறா நான் கேட்குறேன் இல்லையா? அப்போ இது வந்து இன்டைரக்ட் நாலேஜு. அப்புறம் நான் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் உட்கார்ந்து கண்ணை மூடிண்டு மெடிடேட் பண்ணி நான் ஏதோ பண்ணணும்ல. அது எப்படி வேறு யாரையாவது நான் பண்ண விட்ருவேனா? நான் பண்ணணும், ஏதாவது யூனிக்காக நான் பண்ணணும்ல. நான் வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணி அந்த இன்டைரக்ட் நாலேஜை இப்போது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுவேன். இதுதான் நம்மளுடைய டெண்டன்சி. இங்கே சங்கரர் சொல்கிறார், பிரம்மனோட கேஸில் இந்த 2 டிவிஷனுமே இல்லை அப்படிங்கிறார். என்ன டிவிஷன்? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நாலெட்ஜு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிற டிவிஷன் வந்து ஆத்ம ஞானம் பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த டிவிஷன் வந்து மற்ற நாலேஜுக்கு ஏன் இந்த டிவிஷன் இருக்குது? இப்போ வந்து மஞ்சக்குடி பற்றி நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தா.
அதை நம்ம என்ன சொன்னோம், இன்டைரக்ட் நாலேஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ மஞ்சக்குடி பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கும் பொழுது நான் எங்கே இருந்தேன், சென்னையில் இருந்தேன். ஐ வாஸ் நாட் இன் மஞ்சக்குடி. நான் வந்து மஞ்சக்குடியிலேயே இருந்திருந்தேன்னா எனக்கு அது வந்து நேரடி அனுபவமாகவே ஆயிருக்குமே. அப்போது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது என்னோடய மைண்டு வந்து அந்த விஷயத்தோட கான்டாக்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால என்ன டிஃப்ரென்ஸ், அந்த டிவிஷன் இருக்குது, நாலேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா நான் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற டிவிஷன் வந்து இருக்குது. வேறஸ் பரமாத்மாவோட கேஸில் பரமாத்மா எப்பெல்லாம் இருப்பார், எப்பெல்லாம் இருக்க மாட்டார், ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா. இப்போ ஏன்னா பரமாத்மா தான் எக்ஸிஸ்டன்ஸே, இருப்பே பரமாத்மா தான். இப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம். இப்போ சைத்தன்யத்தை நாம் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸே ஏற்படலை அப்படின்னா என்ன அர்த்தம், அது அனர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஏற்படலைன்னு சொல்கிறதுக்கு யார் இருந்தாகணும், கான்ஷியஸ்னஸ் இருந்தால் தான் அதுவே இல்லை அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும் இல்லையா. ஏன்னா கான்ஷியஸ்னஸ் வந்து செல்ஃப் எவிடென்ட். இப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டியை நான் எடுத்துன்னு வந்து ப்ரூவ் பண்ணணுமா. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எங்கள் அம்மாவை கேட்கணுமா, அப்பாவை கேட்கணுமா. நான் இருக்கேன், செல்ஃப் எவிடென்ட் இல்லையா. இப்போ பரமாத்மாவை நாம் எல்லா காலத்துலேயும் அகம் 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 அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சங்கரர். நான் 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 அப்படின்னு அது ஸ்பூரிச்சுண்டே இருக்குது. பரமாத்மா எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு நாளைக்கு பரமாத்மாவை மீட் பண்ணணும், நான் வந்து வைகுண்டத்துக்கு போய் பரமாத்மாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம டீச்சிங்கை ஒழுங்காகவே கவனிக்கலைன்னு அர்த்தம். இவ்வளோ வருஷமும் தப்பாக கேட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தமாயிடும். இப்போ நாம் மட்டும் ஒழுங்காக கேட்டிருந்தோம், எப்படி வந்து உபநிஷத்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னால் இப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இருந்து நாம் மட்டும் ஃபஸ்ட்லேருந்தே ஒழுங்காக கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரவணமே டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ கேட்டுக்கிறேன் அப்புறமா போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ராங். ஸோ சாக்ஷாத்னா டைரக்டாக சொல்லும்போதே அதை டீச்சர் வந்து ரிவீல் பண்ணுறார். பின்னாடி ஒரு சமயத்தில் ஸ்டூடெண்ட் ரியலைஸ் பண்ணுவார்னு சொல்லி டீச்சர் அப்படி சொல்லலை. அதனால தான் ரியலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக இந்த பரம்பரால் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பிரம்ம அனுபவத்துக்காகலாம் நீனு வெயிட்டே பண்ணாத. பிரம்மன் நித்திய ஸ்வ பிரகாஷ ரூபக, அது நீ சாக்ஷாத் போதயதி, டைரக்டாக போதயத்தின்னு ரிவீல் பண்ணுறார், டீச் பண்ணுறார், டைரக்டாக அது ரிவீல் பண்ணுறார். யாருக்கு ரிவீல் பண்ணுறாராம் டீச்சர்? ஆஸ்ரிதான். ஆஸ்ரிதான்னா சிஷ்யன், டீச்சரை ஆஸ்ரிச்சு இருக்கிற ஸ்டூடெண்ட். யார் வந்து டீச்சர்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டு இருக்காளோ அவள் ஆஸ்ரிதான். அவளுக்கு குரு வந்து சாக்ஷாத் போதயதி, டைரக்டாக பரமாத்மாவை ரிவீல் பண்ணுறார். எப்படி? தது துவம் அசி இதி வச்சசா, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் மூலமாக. சரி, குருவுக்கு இந்த நாலேஜ் எப்படி கிடைச்சிது? இன்ட்யூஷன் மூலமாக குருவுக்கு கிடைச்சதா? சமாதியில் உட்கார்ந்துண்டு அப்படியே குரு ஒரு நாளைக்கு வந்து ரியலைஸ் பண்ணி எது சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னா, இந்த ரியலைசேஷனெல்லாம் வேதாந்தம் வந்து எந்த இடத்துலையுமே அங்கீகரிக்காது. சங்கரர் சொல்கிறார்,
we do not believe in intuition, we believe only in tuition அப்படின்னு சொல்கிறார். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது மூலமாக மட்டுமே நாலேஜு கிடைக்கும். இப்போ குருவுக்கு நாலேஜ் எங்கேருந்து கிடைச்சிதான்? வேத வச்சசா, வேதத்திலிருந்து. அஃப்கோர்ஸ் அந்த வேதத்திலேருந்து அவருக்கு அவருடைய டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தா, அது மூலமாக அந்த டீச்சர் இப்போது தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ சப்த பிரமாணம் மூலமாக இந்த டீச்சிங் வந்து நடைபெறுறது. சரி, இந்த டீச்சிங் எப்போ ஆரம்பிச்சுது? எப்போ இந்த சிருஷ்டி வந்ததோ அப்போ வந்து இந்த டீச்சிங்கும் வந்து ஆரம்பிச்சுது. எப்போ இந்த சிருஷ்டி வந்தது? அனாதி. இந்த சிருஷ்டி எவ்வளோ அனாதியோ அது மாதிரி இந்த டீச்சிங்கும் அனாதி, பிகினிங்லெஸ். அதனால தான் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அந்த பரம்பராவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எந்த ஒரு சிங்கிள் ஆச்சாரியாவையும் பிக் பண்ணி அவளுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ ஆச்சாரியா அப்படின்னு ஏன் அந்த ஸ்தானம் கிடைக்கிறது? பரம்பராவில் வரதுனால ஆச்சாரியாங்கிற ஸ்தானம் கிடைக்கிறது இல்லையா? அப்போ ஆச்சாரியா, ஒரு ஆச்சாரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், பரம்பராவை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த கல்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுறது இல்லையா, தனித்தனியாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ பரம்பரையை விட எந்த ஒரு தனி ஆச்சாரியாவும் கிரேட் கிடையாது. பரம்பரையை விட சங்கரர் கிரேட் கிடையாது. பரம்பரையை விட வியாசர் வந்து கிரேட்டு இல்லை. ஸோ ட்ரெடிஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு வரதுனால தானே கரெக்டாக நம்மளால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது இல்லையா? அப்போ வேத வச்சசா போதயதி ஆஷ்ரிதான். சரி, இந்த நாலேஜ் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கிறது? இப்போ வரைக்கும் நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்? நான் தான் இந்த பாடி, நான் தான் மைண்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பாடி வித் கான்ஷியஸ்னஸ் இல்லை, நான் கான்ஷியஸ்னஸ் வித் அ டெம்பரரி பாடி அப்படிங்கிறத நான் கற்றுண்டேன். நான் கான்ஷியஸ்னஸ், நான் வந்து இந்த டெம்பரரி பாடிக்கு கான்ஷியஸ்னஸ்ஸை லெண்டு பண்ணுறேன், சென்ஷியன்சி கொடுக்குறேன். நான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ், இந்த டெம்பரரி வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் தான் இந்த தேகத்துக்கு சித்து லெண்டு பண்ணுறேன், நான் தான் இந்த வேர்ல்டுக்கு சத்தை வந்து லெண்டு பண்ணுறேன். அப்போ இப்படி பண்ணுறது, நான் வந்து சித்து லெண்டு பண்ணுறதுனால நான் வந்து இந்த பாடி வந்து சப்ஜெக்டு அப்படின்னு வந்து தப்பாக நான் வந்து நினச்சின்றேன். வேர்ல்டு வந்து ஆப்ஜெக்டாக ஆகிடுறது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகிறதுன்னா நான் வந்து சத்து சித்தை வந்து லெண்டு பண்ணுறதுனால தான் இந்த ட்ராமாவே வந்து ஹோல் ட்ராமா எதனால் நடக்கிறது? நான் வந்து சத்து சித்தை லெண்டு பண்ணுறதுனால தான். இப்போ நான் தான் லெண்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? தூங்க போயிடணும். அப்போ என்ன வரும்? கனவு வரும். ட்ரீமை வந்து நினச்சி பார்த்துக்கணும். இமீடியட்டாக ட்ரீம் எக்ஸாம்பிளை நாம் ஞாபகப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நான் தான் ட்ரீம் வேர்ல்டுக்கு என்ன கொடுக்குறேன்? சத்து கொடுக்குறேன். ட்ரீம் பாடிஸ்க்கு சித்து கொடுக்குறேன் இல்லையா? ட்ரீமில் பாடிஸ் எல்லாம் சென்ஷியண்ட்டாக இருக்கே, எல்லாம் நடக்கிறா, ஓடுறா, பாடுறா, திட்டுறா, எல்லாமே பண்ணுறா இல்லையா? அப்போ நான் வந்து ட்ரீம் வேர்ல்டுக்கு சத்து லெண்டு பண்ணுறேன், ட்ரீம் பாடிஸ்க்கு சித்து வந்து லெண்டு பண்ணுறேன். அப்புறம் ட்ரீம் வந்து நடக்கிறது. அது மாதிரி இந்த வேர்ல்டுக்கும் பாடிக்கும் நான் சத் சித்தை லெண்டு பண்ணுறேன். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். இப்போ இந்த ஜாக்கிரத் வேர்ல்டு வந்து ட்ரீம் வேர்ல்டு மாதிரி. இப்படி புரிஞ்சுக்கிறதோடைய அட்வான்டேஜ் என்ன? யத் சாக்ஷாத் கரணாத். யத்னா பரமாத்மா, பரமாத்மா சாக்ஷாத் கரணாத். பரமாத்மா பற்றின டைரக்ட் நாலேஜினால அந்த அபரோக்ஷ ஞானம் டைரக்டாக ரிவீல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த அபரோக்ஷ ஞானம்னால, அதாவது நான் தான் சச்சித் ஆத்மா அப்படிங்கிற நாலேஜை அடையிறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? புனராவிருத்தி ந பவேத். அப்படின்னா புனர் ஜன்மம் எனக்கு
இல்லை. புனர்ஜென்மம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. புனராவிருத்தி ஞானிக்கு இல்லை. புனக ஆவிருத்தி மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. எங்கே மறுபடியும் பிறக்க மாட்டேன்? பவாம் போனிதௌ அம்போனிதௌ அப்படின்னா ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓஷியன் அப்படின்னு சொல்லலாம். நிதௌன ரிசர்வாயர் அப்படின்னு அர்த்தம். அம்புகுன வாட்டர். ஸோ இது ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர்னா ஒரு பெரிய சமுத்திரத்தை நாம் வந்து சொல்லலாம். என்ன டைப் ஆஃப் சமுத்திரம் அது? பவ பவ அம்போனிதௌ பவசாகரம், சம்சார சாகரம், மாறிண்டே இருக்கக்கூடிய சாகரம். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி அப்படின்னு இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பவசாகரத்தில் மறுபடியும் இந்த ஞானி பிறக்க மாட்டார். இப்போ ஞானிக்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவா? மறுபடியும் நீங்கள் பிறக்க மாட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னு கேட்டால் அந்த ஞானி என்ன பதில் சொல்லுவார்? பர்த்தே இல்லை, அப்புறம் தானே எனக்கு ரீபர்த்து அப்படின்னு அந்த ஞானி வந்து சொல்லுவாள். ஸோ பர்த்தை வந்து அக்செப்ட் பண்ணினாதான் ரீபர்த்தை வந்து நம்மளால் அதை பற்றி பேசவே முடியும் இல்லையா? அப்போ ஞானிக்கு என்ன தெரியும்? அகம் சச்சித் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். இப்போ ஆத்மஸ்வரூபம் பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. அப்போ எது பிறக்கிறது இறக்கிறது? சரீரம் பிறக்கிறது, சரீரம் இறக்கிறது. அதனால ரீபர்த் அப்படிங்கிறதுக்கான பேச்சே இங்கே இல்லை. இப்போ வந்து நாம் பிறப்போமா மாட்டோமா எல்லாம் சொல்கிறா. இதெல்லாம் கேட்கறதுனால நாம் வந்து பிறக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறா. இப்போ பிறப்போமா மாட்டோமா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் இருக்கிற வரைக்கும் வேதாந்தம் நம்மளுக்கு புரியலை அப்படின்னு அர்த்தம். ஏன் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்மா உண்டா அப்படின்னு டவுட் வருது? ஏன்னா நான் இந்த ஜென்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அடுத்த ஜென்மா உண்டா அப்படிங்கிற டவுட் வருது. இன்னும் சில பேருக்கு இப்படிலாம் டவுட் வரும். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, ஃபஸ்ட் கிளாஸாக எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது புரியுறது. எனக்கு வந்து புனர்ஜென்மம் பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா நான் வந்து சச்சித் ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஏன்னா நீங்கள் தான் கிளாஸ் போட்டு உள்ளே போட்டு திணிச்சு வச்சுருக்கே இல்லையா? அதெல்லாம் எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சத்து பிறக்கிறது இல்லை, இறக்கிறது இல்லை, எல்லாமே தெரியும். ஆனால் பாருங்கோ, என்னோடய சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? இப்போ என்னோட சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களை நீங்கள் யாரா ரெஃபர் பண்ணிக்கிறேன்? இப்போ நான் வந்து ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் எந்த சூக்ஷ்ம சரீரம் என்னோடது? பர்டிகுலராக ஒரு சூக்ஷ்ம சரீரத்தோடு மட்டும் நான் வந்து இது வச்சுக்க முடியுமா? அதை பற்றி மட்டும் கவலைப்படுவேனா? இல்லை எல்லா சூக்ஷ்ம சரீரத்தை பற்றியும் நான் வந்து கவலைப்படுவேனா? இல்லையா? அப்போ நான் தான் ஆல் பர்வேடிங் ஆத்மா அப்படின்னு ஓனப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பர்டிகுலர் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றியும் கவலை கிடையாது. எத்தனை சூக்ஷ்ம சரீரம் இருந்தாலும் அதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. இப்போ வேதாந்தம் வந்து நன்னா புரிஞ்சுடுது அப்படின்னு சொன்னால் புனர்ஜென்மா அப்படிங்கிறத பற்றி டவுட்டே நம்மளுக்கு வரவே வராது. சரி, புனர்ஜென்மா ஓகே, இந்த ஜீவன் முக்தி, விதேக முக்தி அதெல்லாம் அப்போனா உபனிஷத் வந்து நம்மளெல்லாம் சும்மா கிளாஸ் வர வைக்கிறதுக்காக அதெல்லாம் இந்த லாலிபாப்லாம் கொடுத்து குழந்தைகளெல்லாம் வந்து வர வைப்பால, பாப்கார்ன் கேண்டி அந்த மாதிரி சொல்கிறது போல் இருக்குல்ல. நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லுங்க. அம்பௌ நிதௌ புனராவிருத்தி ந பவதி. ஸோ எந்த பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால ஒருத்தர் புனர்ஜென்மாலேருந்து விடுதலை அடையிறாளோ அந்த பரமாத்மா ஹூ இஸ் நன் அதர் தென் குருமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸோ அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக நான் பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாக்ஷாத் பரபிரம்ம
தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இப்போ இதோட வந்து இந்த மகா வாக்கியம் டாபிக் வந்து முடியறது. இப்போ மகா வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத் இஸ் ஈக்குவல் டு சித் அப்படின்னு சொல்கிற வாக்கியம் இல்லையா, ஈக்குவேஷன். இப்போ இந்த வேர்ல்டுலேருந்து சத்தை மட்டும் இன்டெலெக்சுவலாக ரிமூவ் பண்ணி, அது மாதிரி ஜீவாலேருந்து சித்து மட்டும் ரிமூவ் பண்ணி, இன்டெலெக்சுவலாக ரிமூவ் பண்ணி என்னென்னு புரிஞ்சுக்கணும்? சதேவ சித்து சிதேவ சத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட மகா வாக்கிய டாபிக் ஓவர். இதோட ஆக்சுவலி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துடைய மெயின் டீச்சிங் பார்ட் வந்து ஓவர்னு சொல்லலாம். இப்போ பின்னாடி வர ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட கமெண்ட்ரியாக, இதோடைய எக்ஸ்பேன்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், 4வது ஸ்லோகம் குயிக்காக படிச்சுடலாம். ஸ்லோகம் நம்பர் 4, பேஜ் நம்பர் 8. नानाचित्रघटोधरस्थितमः दीपप्रभाभास्वरम् ज्ञानं यस्य तु चक्षुरादिकरण द्वारा बहिः स्पन्दते जानामीति तमेव भान्तमनुभात् एतत् समस्तं जगत् तस्मै श्री गुरुमूर्तये नम इदम्. श्री दक्षिणामूर्तये. இப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் 2 செப்பரேட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். என்னது? ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ரெண்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம். இப்போ சித்து ஜீவாத்மா, சத்து பரமாத்மா, இந்த 2 வார்த்தைகளை செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். சதேவ சித்து சிதேவ சத்துன்னு புரியற வரைக்கும். இப்போ ஜீவாத்மாவில் இருக்கிற ஜீவ அப்படிங்கிற அட்ஜெக்டிவை எடுத்துட்டோம், பரமாத்மாவில் இருக்கிற பர அப்படிங்கிற அட்ஜெக்டிவை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த 2 அட்ஜெக்டிவும் இருக்கிற வரைக்கும் நம்ம மைண்டில் என்ன இருக்கும், அந்த பேதமானது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நாம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அந்த அட்ஜெக்டிவை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? ஏக ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆத்மாவை சத்து ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா பரமாத்மா, ஆத்மாவை சித்து ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா ஜீவாத்மா, ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம சச்சித் ஆத்மாங்கிற வார்த்தையை என்ன பண்ணலாம், ஆத்மா அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த சச்சித் ஆத்மா, அப்போ ஜீவாத்மா பரமாத்மான்னு யூஸ் பண்ண மாட்டோம் இனிமேல். இப்போ நம்ம அதை ஒன்றா ஆக்கிட்டோம், ஆத்மான்னு சொல்லலாம், இல்லைன்னா சச்சித் ஆத்மா அப்படின்னும் நாம் அதை சொல்லலாம். இப்போ இந்த சச்சித் ஆத்மா இருக்கு இல்லையா, இது வந்து எப்பவுமே எவிடெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஆல் த டைம் அது எவிடெண்ட். அதை வந்து செப்பரேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு எஃபர்ட் போட்டோம் ஸ்பெஷலாக நான் ஏதாவது ஒரு சாதனாலாம் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நாம் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்திலையுமே அது எவிடெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பெண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எஃபர்ட் போட்டு இப்போ இங்கே இருந்ததுன்னா நான் எடுக்கணும் இல்லை, குனிஞ்சு எடுத்து அப்போ நான் பார்க்கணும். இப்போ நான் வந்து அந்த வால் பார்க்கணுன்னா அந்த டைரெக்ஷனில் நான் திரும்பணும், அப்போ தான் அந்த வால் வந்து எனக்கு தெரியும் இல்லையா. இப்போ சன்லைட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் திரும்பணும்? ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா டைரெக்ஷன்ஸ்லேயும் சன்லைட்டு எவிடெண்ட்டாக
இருக்குது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சன்லைட் எக்ஸ்பீரியன்ஸும் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலே லைட் இருந்தால் தானே பார்க்க முடியும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே எதனால் பாசிபிள்? லைட்டுனால தான் வந்து பாசிபிள். அப்போ எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டும் நான் வந்து லைட்டை மட்டும் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது தான் வந்து ஆல் த டைம் நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேனே. ஸோ வேதாந்தம் சொல்கிறது ஆத்மாவை ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆல் த டைம் சச்சித் ஆத்மா அனுபவம் இருந்துட்டே இருக்குது. அதுக்குன்னு நீ வந்து ஸ்பெஷலாக சமாதி ஸ்டேட்டுக்கெலாம் போக வேண்டாம். ஸ்பெஷல் டைம், ஸ்பெஷல் பிளேஸ், சித்தி அதெல்லாம் ஏதாவது தேவையா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு ஏற்படுற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இன் அண்ட் த்ரூ என்ன இருக்கு? சச்சித் எவிடெண்ட்டாக இருக்குது. அது எங்கேயோ படிச்சிருக்கோமோ இதை? பிரதிபோத விதிதம் மதம். எந்த உபநிஷத்தில் படித்தோம்? கேனோ உபநிஷத்தில் நாம் படித்தோம். அதனால் ஆத்ம அனுபவம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக நீனு வெயிட் பண்ணாத. ஆத்ம அனுபவம் ஆல் த டைம் இருக்குது. ஸ்வ பிரகாஷ சைத்தன்யத்தினால மட்டுமே எல்லாமே நம்மளுக்கு எவிடெண்ட்டாக இருக்குது. மற்ற எல்லாம் நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு சொன்னாலே எதனால? செல்ஃப் எவிடென்ட் கான்ஷியஸ்னஸ்னால தான். அப்போ ஸ்வத சித்த ஆத்மா, ஸ்வயம் பிரகாஷ ஆத்மா, செல்ஃப் எவிடென்ட் நேச்சர் பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.